கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதலோ அருணாச்சலா நைந்தழி கடையான் நல்லை பதத்தில் நாடிற் கொள்ளலும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீவிர என்பரகாத்தனி என்னாலும் அழுந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இன்னைக்கு நான்யார் புஸ்தகத்திலேருந்து பகவான் சுகம் என்பது யாவதுன்னு 24வது கேள்விக்கு என்ன சொல்லியிருக்கார், எது சுகம்னு பகவான் சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த எபிஸ்டல்ஸ் ஆஃப் லைட் காவே கண்டா கணபதி முனி பகவானுக்கு எழுதின லெட்டர்ஸ்லேருந்து ஒரு லெட்டரை படித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பால் பிரண்டனோட சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாவிலேருந்து ரமண மகரிஷி அவர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம், அவர் பகிர்ந்துன்றதை பார்ப்போம். முதல்ல சுகமாவது யாதுன்னு 24வது கேள்விக்கு பகவான் நான்யாரில் பதில் சொல்கிறார். சுகம் என்பது ஆத்மாவின் சொரூபமே, சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறு வேறு என்று. அதாவது பிரபஞ்ச பொருள் ஒன்றிலாவது சுகம் என்பது இன்னரெண்ட்டாக எந்த ஆப்ஜெக்ட்லையும் சுகம் கிடையாது. அவைகளிலிருந்து சுகம் கிடைப்பதாக நாம் எண்ணுவது அவிவேகத்தால் தான் எண்ணுகின்றோம். மனம் வெளிவரும்போது துக்கத்தை அனுபவிக்கிறது. உண்மையில் நமது ஆசைகளோ எண்ணங்களோ பூர்த்தி ஆகும் பொழுதோ என்ன பண்ணுறது, மனம் தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு திரும்பி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கின்றது. அதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு கிடச்சிருது அப்படின்னாக்க, இப்போ சாக்லேட் சாப்பிடணும்னு நினச்சினே சாக்லேட் சாப்பிடும் பொழுதோ அந்த சுகத்துக்கு தடையாக இருந்த ஆசை நீங்கி யதாஸ்தானத்துக்கு போய் மனம் சுகத்தை அனுபவிக்கிறதே தவிர சாக்லேட்லேயோ எந்த பொருள்லையுமே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ இன்னரெண்ட்டாக சுகம் கிடையாது. இந்த மாதிரி எந்த பொருள்லையுமே போக வஸ்துக்கள்லையோ இப்போ ஒரு காமம் இருக்குது, பெண்ணாசை இருக்குனாக்க எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லை மண் மேலே ஆசை, பொண்ணு கோல்டு மேலே ஆசை, எந்த வஸ்துக்கள் மேலே வாசன திரவியங்கள் மேலே ஆசை எப்படியா இருந்தாலும் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் பொழுது லவலேசான நிமிஷத்துக்கு மனம் என்ன பண்ணுறது, யதாஸ்தானமான கிருதயத்திற்கு திரும்பி அங்கு ஆத்ம சுகத்தை தான் அனுபவிக்கிறதே தவிர இன்னரெண்ட்டாக அந்த பொருளில் சுகம் கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதுதான் சுகமாவது யாது அப்படிங்கிறதுக்கு பகவான் பதில் சொல்கிறார். அதனால் அதிலே சொல்கிறார், வெயில்லேருந்து நிழலுக்கு போய் திருப்பி வெயிலுக்கு போய் இப்படி மாறி 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 அஞ்ஞானி விழறான். ஆனால் ஞானத்தை அடைஞ்ச ஞானியாக இருக்கும்பொழுது என்ன பண்ணுறான், நிழலை விட்டு நீங்காதவனாக ஆத்மாவிலேயே லயிச்சிருக்கான். அதாவது வேதம் சொல்லித்த ஆத்மானமேவ சுகமதிகம் அப்படின்னு பகவான் இதை அழகாக 24வது கேள்வி சொல்கிறார். இப்போ நம்ம காவியகண்டா கணபதி முனி ஆனந்தாசிரமம் சிற்சியிலேருந்து 14th April 1931 ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். இவர் காவியகண்டா கணபதி முனி எந்த லெட்டர் எழுதினாலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சான்ஸ்கிரிட்டில் எழுதுறார். அதாவது என்ன, பகவான் தஹரஷய, அதாவது ஒரு ரிசைடிங் அட் த ஹார்ட். அதே மாதிரியே லோகாச்சாரிய நிறைய பேர் இதில் அஷ்டோத்திரமாய் சொல்லியிருக்கார். பராசாரிய, அந்த மாதிரிலாம் நிறைய, அதாவது பகவான் அட்ரஸ் பண்ணும்பொழுதோ இந்த பாருங்கோ காரணகுரா, அந்த மாதிரிலாம் பகவான் அந்த மாதிரிலாம் சான்ஸ்கிரிட்டில் தான் அவர் எழுதுகிறார் லெட்டர். ஸோ பகவான் எந்த லெட்டருக்குமே டைரெக்டாக ரிப்ளை பண்ண மாட்டார். அவர் ஓரலாக கொடுக்குற ரிப்ளைஸாக ஆசிரமம்லேருந்து அவள் திருப்பியும் அவருக்கு ரிப்ளை அனுப்புவாள். லார்ட் ரிசைடிங் அட் த ஹார்ட் கிரேஷியஸ்லி அக்செப்ட் அவர் ப்ராஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் டிவோஷன் ஆன் த சோலார் நியூ இயர் டே. அப்போ தை மாதம் பிறந்திருக்கு, இல்லை சோலார் நியூ இயர் டேனா சித்திரை மாதம் பிறந்திருக்கு. சித்திரை மாதத்தில் ஷவர் யுவர் பிளெஸிங்ஸ் அப்பான் அஸ். மே திஸ் இயர் பி பை யுவர் கிரேஸ் ஒன் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் அஸ். Daivarata with his brother Sitaram has arrived here at Ananda Ashrama from Bombay. He will be proceeding to Gokarna shortly to fulfill his duty of performing the Upanayanam for his son. கோகர்ணா அப்படிங்கிறது இந்த கோவா பக்கத்தில் இருக்குது பாருங்க. நான் கூட போயிருக்கேங்க, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அங்கே ஆத்மலிங்கம் இருக்குது, அது பூஜை பண்ணலாம். பக்கத்தில் முருதேஸ்வர் இருக்குது, பெரிய சிவன் இது வச்சுருக்கா. அப்போது காபாலி சாஸ்திரி இஸ் கோயிங் அஹெட் வித் திஸ் கமெண்ட்ரி ஆன் சத்தர்ஷனா. மகாதேவர்கிறது கணபதி முனியோட பையன். Mahadeva will be starting from here on Saturday, the first of the bright half of Vaishaka, and arriving there on Sunday evening to bow at the feet of Bhagavan. அதாவது தன் பையன் வராங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறார் அவர். We have received Rangarav's letter. I hope either he or Sundareshwara would write us a letter every week. My lord, I consider everything achieved when on full maturity of one's tapas, the ego gets annihilated, spontaneous self-awareness is well established, and all the senses are entirely dedicated to the divine. May my inherence in the Vijnana Atman pure intellect show me the way to get established at the source one's reality. அதாவது காவியகண்டா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கார். அதாவது விஞ்ஞானமய கோஷத்துலேயே நான் இருக்கேனே, இதுலேருந்து எப்படி போகிறதுன்னு நிறைய கேட்பார். அது தானே சொல்லிக்கிறாருங்க. I know that the perfect fulfillment of all my aspirations is to be accomplished only at the proximity of Bhagavan's feet, and I am waiting that hour.
ஆனால் கடைசி வரையும் அந்த அவர் வரவே இல்லை. அவர் வந்து ரொம்ப இங்கே வர முடியல, அவரால் சிர்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து போயிட்டார் அவர். For the present, may this devotee staying at some distance appear very near to Bhagavan's heart. Lord, you reside within my heart and I at your feet. You are my master and director, and I am your servant, your instrument to do your work. I am always yours. வசிஷ்டா அப்படின்னு போடுறார். வசிஷ்ட கணபதி முனி, வசிஷ்ட கோத்திரங்கிறதுனால காவிய கண்டா வசிஷ்ட கணபதி முனி போட்டுக்கிறார். இது வந்து கணபதி முனி எழுதினது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புஸ்தகம், நீங்கள் வாங்கி படிக்கலாம். ரமணாசிரமத்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ரமணாசிரமத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகமும் நான் வாங்கியாச்சு. நேற்றுக்கு இந்த சாது நட்டானந்தா இப்போ போனேன் பாருங்க, அவரோட ஒரு உபதேச மஞ்சரி, அது பெரிய வால்யூம் இருந்தது. உபதேச மஞ்சரியை விட அது ஏதோ ஒன்று போட்டிருந்தா, எனக்கு பேர் மறந்து போயிடுத்தேன், இன்னும் தொகுத்து போட்டிருந்தா. சத்தர்ஷனங்கிற சாது நட்டானந்தாவோட உபதேச மஞ்சரின்னு சின்ன புக்லெட் போட்டிருந்தார். அவரோட இன்னும் டீச்சிங்ஸ்லாம் தொகுத்து இன்னொரு அதையும் அந்த உபதேச மஞ்சரி இன்க்ளூட் பண்ணி அவரோட மற்ற யார் சாது நட்டானந்தா பகவானை புரிஞ்சுண்டு அதை எழுதினார் பாருங்க, அந்த ரைட்டிங்ஸ் போட்டிருந்தா. சரி, அப்புறம் வாங்கலை. ஏன்னா பகவானே சொல்கிற மாதிரி இருந்தது, நான் யாருன்னு ஆல் தட் ஐ ஹவ் டு பி டோல்டு ஆல்ரெடி டோல்டு பகவான். என்ன அஸ்தன புத்தமும் வாங்கியாச்சு. ரிபுகீதையிலேருந்து உள்ளது 40, உபதேச உந்தியார், முக்கியமான கிரந்தங்கள் நான்யார், பகவான் எல்லாம் கொடுத்துட்டார். இனிமேல் நம்ம சாதனை பண்ண வேண்டியதுதான் நமக்கு பாக்கி. த ஹில் ஆஃப் த ஹோலி பெக்கான் அதான் சொல்கிறார். நான் ரேண்டமாக படிக்கிறேன், சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணுறேன். பால் பிரிட்டன் சொல்கிறான், ஐ ரிசால்வ் டு மேக் எ ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட் டு ஃபோர்ஸ் மை கொஸ்டின்ஸ் இன் டு வாய்ஸ் அண்ட் டு என்கேஜ் த மகரிஷி இன் ஆன்சர் டு தெம். அதாவது பகவானை பேச வைக்கிறதே கஷ்டம், அதான் கஷ்டப்பட்டு இருக்கார். ஐ கோ அவுட் டு ஒன் ஆஃப் ஹிஸ் ஓல்டு டிசைபிள்ஸ் ஹூ இஸ் டூயிங் சம் ஒர்க் இன் த அட்ஜாயினிங் காட்டேஜ் and who has been exceedingly kind to me, and tell him earnestly of my wish to have a final chat with his master. I confess that I feel too shy to tackle the sage myself. The disciple smiles compassionately. He leaves me and soon returns with the news that his master will be very pleased to grant the interview. அதான் பகவான் இன்டர்வியூலாம் யாருக்கும் கிராண்ட் பண்ணது கிடையாது, ப்ரைவேட் இன்டர்வியூ. காமனாக தான் கேட்கணும் எந்த கிறிஸ்டனாக இருந்தாலும் பகவான்கிட்ட. பட் ஸ்டில் இவர் ஒரு இன்ஃபார்மலாக சொல்கிறார். I hastened back to the hall and sit down conveniently near the divan. Divan Maharishi உட்காந்துருக்காரு அதுக்கு பக்கத்தில். The Maharishi turns his face immediately, his mouth relaxing into a pleasant greeting. Straight away I feel at ease and begin to question him. The yogis say that one must renounce this world and go off into secluded jungles or mountains if one wishes to find truth. Such things can hardly be done in the West. Our lives are so different. இப்போ நம்ம லைஃப்பும் இப்படி தான் மாறி போயிடுது. Do you agree with the yogis? Maharishi turns to a Brahmin disciple of courtly countenance. The latter translates his answer to me. The life of action need not be renounced. If you will meditate for an hour or two every day, you can then carry on with your duties. If you meditate in the right manner, then the current of mind induced will continue to flow even in the midst of your work. It is as though there were two ways of expressing the same idea. The same line which you take in meditation will be expressed in your activities. அப்படின்னு பகவான் ஆன்சர் சொல்கிறார். அதனால் நமக்கும் அந்த ஆன்சர் பொருந்தும். யாரும் எதையும் ரினவுன்ஸ் பண்ண வேண்டாம். இருக்கிறபடி உள்ளபடியே இருந்து நம்ம வந்து ஆத்ம ஞானத்தை அடையணுங்கிறார் பகவான். வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் டூயிங் தட்னு பால் பிரிண்டன் கேட்குறார். ஆஸ் யூ கோ ஆன் யூ வில் ஃபைண்ட் தட் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பீப்புள், ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வில் கிராஜுவலி சேஞ்ச். ஒரே நாளில் வந்துடணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தான். யுவர் ஆக்ஷன்ஸ் வில் டென் டு ஃபாலோ யுவர் மெடிடேஷன்ஸ் ஆஃப் தியர் ஓன் அக்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு வந்து பால் பிரிண்டன் கேட்குறான், தென் யூ டு நாட் அக்ரி வித் த யோகிஸ். ஐ ட்ரை டு பின் ஹிம் டவுன் பட் த மகரிஷி எலூட்ஸ் a direct answer. A man should surrender the personal selfishness which binds him to this world. Giving up the false self is the true renunciation. நீ வந்து சந்நியாசம்னு கேட்டுட்டு இருக்கிய, எது உண்மையான சந்நியாசம்னாக்க இந்த பொய் நான் அகங்காரம் இருக்கு பாருங்க, இந்த அகங்காரத்தை நம்ம திறந்தாக்க அதுதான் உண்மையான சந்நியாசம்னு பகவான் உபதேசம் பண்ணுறார். அதாவது வந்து பேஜ் ஆஃப்டர் பேஜ் சார், நம்ம ரமணர்கிட்ட வந்துட்டாக்க பேஜ் ஆஃப்டர் பேஜ் அவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே நம்ம நான்யாருக்குள்ளே கொண்டு போகும். அப்படி நமக்கு அந்த நான்யார் பண்ண தெரியலன்னா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷின்னு சொன்னாலே அந்த மகர்ஷியோட கரண்ட், அந்த ஆத்ம விசாரம் பண்ணால் என்ன ஒரு
மனசில் சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் கடிச்சு தாபம் போகும். அருணாச்சலா 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 சொல்லிகிட்டே இருக்கலாம். அது ஒரு டேஸ்ட். அந்த அருணாச்சலா அப்படின்னு நமக்கு பகவான் கொடுத்துருக்கிற மந்திரம் அது நான்யார் விசாரத்துக்கு கொண்டு போய் விட்டு நம்மளை நானாகவே அவாய்ட் பண்ணி வச்சிடும். அந்த அருணாச்சலா அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட் மந்திரமாக பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். கேட்டு போங்க. ஒரு 2 வேர்ஸ் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் தமிழ் பகவான் மொழிபெயர்த்தது சொல்கிறேன். மௌனமா உரையார் காட்டும் மா பிரம்ம வஸ்துவாலன் சிவநிலை தவசர்ச்சீடர் செறிகுருவரர் சேர்க்கையன் உவகையோர் உருவந்தன்னுள் உவப்பவன் களிமுகத்தன் அவனையான் தென்பால் மூர்த்தி அப்பனை ஏத்துவோமே உலகு கண்ணாடியூர் நேர் உரத்தனுண்ண ஞானத்தால் வெளியினில் துயில் கணா போல் விளங்கிட கண்டு ஞான நிலையுரு நேரம் தன்னை ஒருவனாயவனேர் காண்பன் தலையுரு குருவாமந்த தட்சிணாமூர்த்தி போற்றி. கேளாதலுக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழிகணையான் நன்னலைப்பதத்தில் நாடிற்குழல் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவமாக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனர் என்பர காத்தனை என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல நமஹாய.